கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு அந்த டிசிக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த டிசிக்கு நீ 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க? சொல்லு. இங்க யாரும் வரல. துரை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும். 9841025555க்கு நீங்க போன் பண்ணுங்க. அப்ப எல்லா விவரத்தையும் சொல்றேன். உன்னை நம்புறேன். அவன் ஒருத்தன்லடா, ஒரு படை. பேரு துரை. ஜிகே ஐயா, கமிஷனருக்கு இப்பவே போன் பண்ணி துரை சந்தியா 2 பேர் மொபைலையும் டேப் பண்ண சொன்ன. சார், துரை சந்தியா லைன் கனெக்ட் ஆகுது சார். இமிடியேட்டா ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் துரை பேசுறேன். சொல்லுங்க துரை. உடனே போய் எம்ஜிஎம் புறப்பட்டு வா. சார், அவங்க 2 பேரும் எம்ஜிஎம்ல மீட் பண்ண போறாங்க சார். உன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை உடனே அங்க அனுப்பு. சார், அந்த பொண்ணு மட்டும் தான் வருது, துரை வரல. துரை நிச்சயமா வருவான். பி அலர்ட். எஸ் சார். ஏன்பா, அந்த பொண்ணை நம்பி என்ன இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்தியே, அவ வருவாளா? ஏன் வந்துட்ட? போலீஸ் வந்திருக்கு. சார், அந்த நம்பர்ல இருந்து மறுபடியும் ஒரு கால் வருது. ஹலோ, நான் துரை பேசுறேன். நான் வந்துட்டேன். சரி, நீங்க வரது யாருக்காவது சொன்னீங்க? இல்லையே. சரி, நீ ஒண்ணு செய். நான் இப்போ மேரி வேர்ல்ட் வாசல்ல இருக்கேன். நீங்க வந்துரு. துரை அங்க மேரி வேல்ல தான் இருக்கான். மூவ் மூவ். கம் ஆன், டோட்டலா ரவுண்ட் அப் பண்ணுங்க. உள்ள துரை இல்ல, போய் சுத்தி தேடுங்க. கம் ஆன், மூவ் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஏன்பா, மேரி வேர்ல்டு கிட்ட வான்னு நீ அந்த பொண்ணு கிட்ட தான் சொன்ன. போலீஸ்க்கு அது எப்படி தெரிஞ்சது? அனேமா போலீஸ் எங்க போனை டேப் பண்றாங்க. வழக்கமா போலீஸ்னா துட்டு கேட்பாங்க, இப்போ ஒட்டும் கேக்குறாங்களா? இனிமே இந்த போன்ல நம்ம எது பேசினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். துரை மேரி வேர்ல்டு இல்ல சார். அங்க எங்கேயாவது இருப்பான், தேடுங்கயா. சரி, உங்க போன் எங்க? இதான். சரி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஏமா, குதிரை மேல ஏறதே இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நாளைக்கு யானை மேல ஏறதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சீ, வாய் முடுறா பொறுக்கி. இது யாருது? ஹலோ. ஹலோ, நான் துரை தான் பேசுறேன். துரை, நம்ம போன் டேப் பண்ணிருக்காங்க. நீ மேரி வேர்ல்ட் போக வேண்டாம். இந்த போன் எப்படி? அப்புறம் சொல்றேன். சார், துரை இங்க எங்கேயும் இல்ல சார். ஆமா, அந்த பொண்ணு எங்க? சார், அந்த பொண்ணு எதுல தான் சார் இருக்கா. ஆனா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கா சார். போன் பேசிட்டு இருக்காங்களா? என்ன பேசிட்டு இருக்காங்க? சார், நம்ம டேப் பண்ண நம்பர் வந்து இந்த கால் வரல சார், புது நம்பரா இருக்கு. புது நம்பரா? கவனமா கேளு. இப்ப நான் சொல்றபடி செய். அப்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்கயா. ஓகே சார். அவளை தேடுங்க. அந்த பொண்ணை இங்க காணும் சார். காணுமா? போய் தேடுங்கயா. எஸ் சார், போய் நல்லா தேடுங்க. சொல்லு, உனக்கும் செத்து போன அந்த டிசிக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஏன் இப்படி தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? யார் சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் போனை டேப் பண்றாங்க? சொல்லு, இதுக்கு காரணம் யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணனா? அன்னைக்கு நீங்க அப்பாவை கடைசியா மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா என் அண்ணன் வந்தான். சொல்லுங்கப்பா. எனக்கு அப்புறமா நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கட்சி இருக்கணும். அதனால்தான் நம்ம கட்சிக்கு நீதான் தலைமை பொறுப்பை ஏத்துக்கணும்னு துரை கிட்ட கேட்டிருக்கேன். துரை கிட்டியா? ஆமா.
சுயநலம் இல்லாம எதை பத்தியோ யோசிக்காம 24 மணி நேரமும் மக்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத பத்தி யோசிக்கிறவன் தான் உண்மையான தலைவனா இருக்க முடியும். துரைக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்னை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையாப்பா? அது இல்ல சண்முகம். நீங்களே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, ஒரு நல்ல தலைவனுக்கு தேவையான தகுதி அறிவு, நேர்மை, தைரியம், கடைசியா பொறுமை. இதுல எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதான் லட்சியம், வெறி. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம கட்சி வளர்ச்சிக்காக 100 இல்ல 1000 பேரை கூட போட்டு தள்ளுறேன். ஆத்தியா, இதுலயே தெரியுது உனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம். நீ 100 பேரை வெட்டியாவது கட்சியை காப்பாத்துவேங்கிற, ஆனா துரை 4 பேரை வாழ வச்சு கட்சியை வாழ வைப்பான். கத்தி கம்பு நம்பி இருக்கிற கட்சி எல்லாம் நிலைச்சு நிக்காதப்பா. சண்முகா, உனக்கு நான் எடுத்த முடிவு பிடிக்கலன்னு தெரியும். எனக்கு வேற வழி இல்லைப்பா. மகனா நீ எந்த தப்பு செஞ்சாலும் ஒரு அப்பாவான எனக்கு அது பெரிய தோல்வி அப்பா. அப்பா, இந்த உண்மையை வெளியே சொன்னா என்னையும் எங்க அம்மாவையும் கொன்னுடுவேன்னு மிரட்டணும். அதனாலதான் இவ்வளவு நாள் வெளியே சொல்லாம இருந்தேன். நீங்க உயிரோட இருந்தா எங்க தன்னோட பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து உங்களை கொல்ல முயற்சி பண்ணதோட மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையும் கொடூரமா கொன்னுட்டோம். இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு தெரிஞ்சோம் நான் உண்மையை சொல்லலைன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். அன்னைக்கு நடந்ததையெல்லாம் இந்த செல்லுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இனிமே நீ அங்க இருக்க வேண்டாம். உங்க அம்மா கூட்டிட்டு ஏன் இடத்துக்கு வந்துரு. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துருக்க. உனக்கு அண்ணன் மேல இவ்ளோ பாசமா? My God. சத்யா, மக்கள் சேவை கட்சியின் தலைவர் திரு சண்முகம் அவர்களின் ஒரே தங்கை சந்தியா படுகொலை செய்யப்பட்டார். சந்தியாவின் மரணத்திற்கு போலீசாரால் தேடப்பட்டு வந்த குற்றவாளி துரைதான் காரணம் என தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திலேயே துரை கைதானார். அப்பாவா இருந்தாலும் பேசுனது எனக்கு தப்பா பட்டதால தூக்கிட்டேன். உன்னையும் என்கவுண்டர்ல போட சொன்னேன். உன் குடும்பத்தையும் முடிக்க சொன்னேன். நீ மறுபடியும் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதோட விளைவு டிசி, தர்மா, கடைசியா என் தங்கச்சி, இவங்க 3 பேரோட சாவு. நாளைக்கு நீ உன் பொண்டாட்டியும் குழந்தையையும் மறுபடியும் சந்திக்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறேன். கால் தொட்டு கும்பிட வேண்டிய தகப்பன கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்க. தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் துரோகம் செஞ்சவன் ரொம்ப நாளா உயிரோட வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. உன்னுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சுடா. ஆண்டவன் தலைமையில